Hey all, good morning everyone. So, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ இந்த டாபிக்ஸில் வி ஹாவ் ஆல்மோஸ்ட் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதாவது மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், சீவேஜ் ட்ரீட்மெண்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அண்ட் பயோஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் தான் நம்ம இந்த சாப்டரில் விச் இஸ் கம்ப்ளீட்லி ரேஷனலைஸ்டு சிலபஸ் நீட் 24க்காக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது they were given the introduction were given microbes were present everywhere. Microbes இப்போது ஒரு handful of soil எடுத்துக்கிட்டோம்னா அது which contains thousands of microbes. மைக்ரோப்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ மைக்ரோப்ஸ் they can even grow in the thermal vents and the volcanoes எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துலையுமே மைக்ரோப்ஸ் can grow very well. Some of the microbes can grow very well at a high temperature of 100 degree Celsius. So microbes which may be bacteria, fungi, microscopic animal or plant viruses, protozoa இந்த மாதிரி விஷயமாக கூட இருக்கலாம். Microbes and like bacteria and fungi can grow on a nutrient media to form colonies. இப்போ லேபில் நம்ம பாக்டீரியா அண்ட் ஃபங்கையை வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு பெட்ரி டிஷ்ஷில் ஒரு நியூட்ரியன்ட் மீடியா மீன்ஸ் அந்த பாக்டீரியா ஃபங்கைக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு கல்ச்சர் மீடியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். அதில் நம்ம ஒரு ஆர்கானிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அதுவே இட் வில் கெட் மல்டிப்ளை. So this was the concept they were given. This is the just introduction, and here they were given, see, this is rod shaped bacteria, and this is a spherical shaped, and this is a rod shaped bacterium. They were magnified at 50,000 x magnify பண்ணியிருக்காங்க. And this is bacteriophage. Bacteriophage the virus which infect bacteria is called a bacteriophage. So அதோடைய பார்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா parts is head, collar, tail, plate, pins, prongs. Okay, and next adenovirus B இருக்குது. C tobacco mosaic virus which is magnified at 150,000 x. As I said earlier, culture மீடியாவில் நியூட்ரியன் மீடியா கொடுத்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கை காலனி they grow in a group of colonies-ஆக grow பண்ணுவாங்க in the laboratory. So this is bacterial colonies and this is fungal colonies which is growing in a petri dish. And so microbes they are not only the disease causing organisms. microbes மூலமாக ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்னென்ன யூசஸ் நிறைய இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ் நம்ம வீட்டில் எப்படிலாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ first the common example is the production of curd from milk. மில்கில் curd ஆகிறது is a fermentation process with the help of the lactobacillus. lactobacillus அப்படின்றது ஒரு bacteria which is acidic in nature, ஓகேவா, which convert and others are commonly called as lactic acid bacteria which grow in milk and convert into curd, ஓகேவா. And a small amount of curd which is added as a inoculum. inoculum means a starting material. மில்கில் ஒரு கொஞ்சோண்டு தயிர் போட்டால் அந்த ரியாக்ஷன் வில் ஸ்டார்ட் ஃபாஸ்டர். ஸோ சீக்கிரமாகவே அது கர்டாக கன்வெர்ட் ஆகிடும், ஓகேவா. ஒவ்வொரு மைக்ரோப்க்கும் which has a certain temperature which is optimum. இப்போது ஒரு மைக்ரோப் ஆக்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு certain இந்த pHல தான் அந்த மைக்ரோப் ஆக்டிவாக க்ரோ ஆகும், இந்த டெம்பரேச்சரில் தான் அந்த மைக்ரோப் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ற certain கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இங்கே நம்ம lactobacillus பற்றி பார்க்குறோம் அப்படின்றதால lactobacillus which improves the nutritional quality improve பண்ணும் by increasing the vitamin B12 in the stomach too. The lactic acid bacteria plays a beneficial role in checking the disease causing microorganisms. நம்ம ஸ்டொமக்கில் ஏதாவது disease causing microorganism இருந்தாலும் அதை lactobacillus அழிச்சிடும். அண்ட் ஆல்சோ விட்டமின் B12
இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஓகேவா? அண்ட் இது வந்து வெறும் லாக்டோபேசிலஸ். அண்ட் தேர் ஆல்சோ நம்ம ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ், இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, ஸோ பஃப்ட் அப் அப்பியரன்ஸ் ஆஃப் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் கேஸ். இந்த தோசை மாவு அண்ட் பேக்கரிஸ், ப்ரெட்ஸ், கேக்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த பஃப்னு அப்படின்ற அப்பியரன்ஸ் வந்து எதனால் வந்து டியூ டு த ரிலீஸ் ஆஃப் carbon dioxide is a complete fermentation process. Similarly, the dough which is making for bread fermented baker's yeast by the ஈஸ்ட் வச்சு பண்ணுறாங்க. எந்த ஒரு பாக்டீரியாவும் கிடையாது, எந்த ஒரு ஃபங்கையும் கிடையாது, விச் இஸ் ஈஸ்ட். சாக்ரோமைசஸ் சர்வியேசி. ஓகேவா? சாக்ரோமைசஸ் சர்வியேசி. அதுக்கப்புறமா டொடினா அ ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க், அந்த கல் அப்படின்னு சொல்லுவாங்களா, இஸ் மேட் பை ஃபர்மெண்டட் சாப்னா அந்த பனை மரத்துலேருந்து எடுக்குது. விச் இஸ் ஆல்சோ, இதுவும் மைக்ரோப்ஸ் இருக்கும். மைக்ரோப்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு ஃபர்மெண்ட் ஃபிஷ், அதாவது கருவாடு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். சோயாபீன் அண்ட் பேம்பூ ஷூட்ஸ் to make foods. Soybean and bamboo shoots to make foods and fermented using baker's yeast. ஸோ இந்த ப்ரெட் மேக் பண்ணுறதுக்கு சாக்ரோமைசஸ் சர்வியஸை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டொட்டி அந்த fermenting sap and rings of different southern parts made by fermenting sap from plants. Microbes are also used to ferment fish and soybean and bamboo shoots to make food. Cheese is one of the oldest food items. ஓகேவா? சீஸ் வந்து is the oldest item where microbes were used. This is all due to the release of carbon dioxide. இங்கே வந்து ஒரு important point இருக்குது பாருங்க, which is important. The large holes in the Swiss cheese. Swiss cheese அப்படின்றது ஒரு cheese is due to the production of large amount of carbon dioxide by bacterium called Propionibacterium அப்படின்ற bacteria வந்து which produces a large amount of carbon dioxide which gives Swiss cheeseல வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஓகேவா? The next one is they were given Roquefort cheese is ripened by specific fungi on them which gives a particular flavor. Roquefort cheese வந்து ripen எப்படி ஆகுதுன்னா, they were given some ஒரு fungi வந்து அதில் ட்ரீட் பண்ணி விடுறாங்க, ஸோ which gives a particular flavor to that Roquefort cheese. ஸோ அதுக்கப்புறமா Swiss cheese and Roquefort cheese வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. Swiss cheese is பாக்டீரியம். ராக்கிஃபரட் சீஸ் வந்து ஒரு ஃபங்கை வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. அதில் பாக்டீரியா பேர் வந்து ப்ரோபியோனிபாக்டீரியம் ஷர்மோனி. ஸோ ஓகேவா? and the next topic is microbes in industrial products. So okay, next we'll move here microbes in industrial products. Industries microbes வச்சு சில நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் செய்கிறாங்க. that is beverages and antibiotics are some of the examples. They were produced in a large vessel containers called fermenters தான் இந்த beverages, antibiotics இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. So we'll change the color to red. இந்த beverages, இந்த fermenters எப்படி இருக்கும் அப்படின்னா, they were given in a diagram. Okay, fermented beverages வந்து they were preparing beer, whiskey, brandy and rum for the purpose by using the same yeast. அங்கே வந்து baker's yeast or brewer's yeast பார்த்தோம் இல்லைங்களா, Saccharomyces cerevisiae சேம் yeast யூஸ் பண்ணால் that is Saccharomyces cerevisiae that is used for bread making, commonly called as brewer's yeast சொல்லுவாங்க, baker's yeast அப்படின்னு சொல்லுவாங்க. And it is also used for fermenting malted cereals and fruit juices. அதாவது இந்த beverages, அது ஃப்ரூட் ஜூஸஸ், கிரேப் ஜூஸ் தானே அதை ஃபர்மெண்ட் பண்ணி தானே நம்மளுக்கு வைன்லாம் எடுக்கிறாங்க. ஸோ தட் இஸ் த திங் they were specified here. அதுக்கப்புறமா depending upon the raw material used for fermentation, இந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்ன ரா மெட்டீரியல் எடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி வித் ஆர் வித்தவுட் டிஸ்டிலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் இருக்குது. சரியா? different types of alcoholic drinks are obtained, wine and beer. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், this is the previously asked question. Wine and beer produced without a distillation. Whiskey, brandy, rum are prepared by distillation process. Fermenters they were given in the side in the pictures கொடுத்துருக்காங்க. Whiskey,
brandy, rum, they are prepared by distillation process. Wine and beer, they are produced without a distillation process. Wine and beer, they are produced without a distillation process. So இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. This is a ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் அது. And now we'll move with antibiotics. Antibiotics is produced by microorganisms. It's one of the most significant discoveries. Anti means against, bio means life. So together they means against life. Humans they are pro-life. Humans they are pro-life, but disease causing microorganisms they are called as against life. Microorganisms கொல்றதுக்கு தான் antibioticனா which kill the microorganisms. Antibiotics is a chemical substance that is produced by some other. Antibiotics எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? இன்னொரு மைக்ரோப்ஸ், ஒரு குட் மைக்ரோப் ஒரு பேட் மைக்ரோபை கில் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் ஆகுறது தான் ஒரு ஆன்டிபயோட்டிக். Antibiotic is a substance which are produced by some microorganisms that can kill or retard the growth of other disease causing microbes. You are familiar with the penicillin அப்படின்ற இன்ஜெக்ஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பென்சிலின் which is highly sensitive. Most of the patients which are sensitive to penicillin எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே கொடுத்துட மாட்டாங்க. பெனிசிலின் ஃபர்ஸ்ட் அலர்ஜி இருக்கா, இந்த பேஷண்ட்க்கு பெனிசிலின் அலர்ஜி இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. இது ஊன்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ட்ரக் தான் பெனிசிலின். ஸோ பெனிசிலின் சென்சிட்டிவ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தே டெஸ்டட் அண்ட் தே வர் கிவன் த பெனிசிலின் இன்ஜெக்ஷன். ஸோ இது எல்லா கேசஸ்லையுமே சும்மா கொடுத்துட மாட்டாங்க. ஏதாவது ஒரு அடிப்பட்ட they were not preferred to penicillin. ஃபர்ஸ்ட் சிவியர் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் பெனிசிலின் வாஸ் கிவன் டு த பேஷண்ட். ஸோ அது எப்படி டிஸ்கவர் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம இங்கே பார்க்கலாங்க. Alexander Fleming while working with staphylococcus அப்படின்ற பாக்டீரியா கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது in his unwashed cultureல plates around the staphylococcus could not grow. பெனிசிலின் இருக்கிற இடத்துல எல்லாமே ஸ்டெஃபிலோகாக்கை வளரல. ஓகேவா? அதுக்கப்புறமா அவங்க எதனால் இது வளரல அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா was due to the chemical produced by the penicillin. ஆஃப்டர் த மால் பெனிசிலின், அது பேர் பெனிசிலின் நொட்டாட்டம். ஓகேவா? இது எதனால் அந்த ஸ்டெஃபிலோகாக்கை பாக்டீரியா, இப்போ ஒரு லெட் மீ கிளியர் ஆல் திஸ். ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இங்கே பெனிசிலின் இருக்குது, பட் பெனிசிலின் இங்கே இருக்குது, ஸ்டெஃபிலோகாக்கை இங்கெல்லாம் வளர்ந்துருக்கு, பட் இந்த இடத்துல ஸ்டெஃபிலோகாக்கை வளரல. ஸோ ஹீ ஃபவுண்ட் வை ஸ்டெஃபிலோகாக்கை டசன்ட் க்ரோ இன் திஸ் ஏரியா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சப்போ ஹீ ஃபவுண்ட் த கெமிக்கல் கால்டு பெனிசிலின் நொட்டாட்டம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க. பட் அதோடைய ஃபுல் பொட்டென்ஷியல் வாஸ் டெவலப்டு பை ஏர்ன்ஸ்ட் செயின் அண்ட் ஹவார்ட் ஃப்ளோரே. ஓகேவா? ஏர்ன்ஸ்ட் செயின் அண்ட் ஹவார்ட் ஃப்ளோரே, திஸ் இஸ் ஆல்சோ த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் த ஆன்டிபயோட்டிக் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ் டு ட்ரீட் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இந்த வேர்ல்டு வார் நடக்கும்போது அமெரிக்கன் சோல்ஜர்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு பெனிசிலின் வாஸ் யூஸ்டு. இட்ஸ் அ வெரி குட் திங் ஆன் த டைம். ஃப்ளெமிங், செயின் அண்ட் ஃப்ளோரே, Ernst Chain and Howard Florey were awarded with the Nobel Prizes in the year 1945. This is also very most important thing. So next topic, penicillin பற்றி we discussed. And here next chemicals, enzymes and bioactive molecules. இதில் வருஷம் தேவர் அட்லீஸ்ட் 2 to 3 questions இந்த டாப்பிக்கில் இருந்தே மட்டுமே கேட்குறாங்கம்மா. ஓகே, 2 to 3 questions. ஓகே, என்னென்னு பார்க்கலாமா? மைக்ரோப்ஸ், எந்தெந்த ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது, அது பாக்டீரியாவா ஃபங்கைவா அப்படின்றது தான் இந்த குட்டி பேராகிராஃபில் they were given. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். எதுக்காக? ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டன் ஆர்கானிக் ஆசிட்ஸ், ஆல்கஹால்ஸ் அண்ட் சர்டன் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆசிட் ப்ரொடியூசர்ஸ். Aspergillus niger அப்படின்றது ஒரு ஃபங்கஸ். அந்த ஃபங்கஸ் சிட்ரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆசிட் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு போட்டு ஃபங்கஸ் அஸ்பெர்ஜில்லஸ் நைகர் சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அசிட்டோபாக்டர் இது ஒரு ஆசிட் ப்ரொடியூசர்ஸ். அசிட்டோபாக்டர் அசிட்டி இது ஒரு பாக்டீரியா விச் இன்க்ளூட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட்.
இந்த ஆசிட் அப்படின்னு வரது எல்லாமே இந்த ஃபஸ்ட் பேரால எக்ஸாம்பிளாக வந்துடும். ஓகே. And Clostridium butylicum, a bacteria which produces butyric acid. Lactobacillus, a bacterium which produces lactic acid. Mostly எல்லாமே bacteria, but first one Aspergillus niger, which is a fungus which produces citric acid. அதுக்கப்புறமா Acetobacter acidi, பேர்லேயே இருக்குது, மற்ற எல்லாமே bacteria அப்படின்னு சொல்லிட்டா அசிட்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா Clostridium butylicum பேர்லேயே இருக்குது, பியூட்டிரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். லாக்டோபாசிலஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது லாக்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் சாக்ரோமைசஸ் cerevisiae is used for the commercial production of ethanol, அதாவது விஸ்கி. அங்கே என்ன பார்த்தோம், wine and beer are produced without a distillation process. Whiskey, brandy and rum are produced by distillation process. Yeast and Saccharomyces cerevisiae is used for commercial production of ethanol. ethanolனா wine, beer இந்த மாதிரி beverages தான் ethanol அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. Lipases are used in detergent formulations, helps in removing the oily stains from the laundry. ஓகேவா? எஸ், ஹியர் இப்போ வந்து லிபேசஸ் அப்படின்ற என்சைம் which is used to remove the oily stains from the laundry. இப்போ கிளாத்ஸில் இருக்கிற அந்த டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே லிபேசஸ் அப்படின்ற என்சைம் வந்து which is easily remove. ஓகேவா? லிபேசஸ் அப்படின்ற என்சைம் மூலிமா தேவர் யூஸ்ட் லாண்ட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு யூஸஸ் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் you must have noticed that bottle juicesலாம் இந்த இப்போ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஜூஸ்க்கும் பாட்டில் பேக்கெட்டிங்காக வர ஜூஸஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இட்ஸ் டியூ டு த மைக்ரோப் இஸ் because they are clarified by using of pectinases and proteases அப்படின்ற மைக்ரோப்ஸை வச்சு அந்த பாட்டில் ஜூஸஸில் இருக்கிறது, அதுவும் ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து ஹோம்மேட் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை இந்த பெக்டினேசஸ் அண்ட் ப்ரோட்டீசஸ் அப்படின்ற என்சைம் வச்சு அந்த ஜூஸஸை they were making as a clean and அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப வாட்டர் மாதிரியே ஒரு ப்ளசண்ட், நம்ம குடிக்கிறதுக்கு ஓகேன்ற மாதிரி அப்பியரன்ஸில் கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோகைனேஸ் produced by the bacterium Streptococcus. Streptokinase வந்து ஒரு பாக்டீரியா, அதாவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணால் பை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமாக. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஒரு ஜீன் க்ராஸ் பண்ணி பண்ணுறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறோம் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இது எதுனாலனா இந்த பேஷண்ட்ஸ் ஃபார் அண்டர்கோன் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், அதாவது ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட்டுக்கு பிளட் போகாமல் அந்த பிளட் வெசல்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பிளட் வந்து அடப்பட்டிருக்கும், கிளாட் ஆகிருக்கும் பிளட் அந்த இடத்துல. ஸோ அந்த கிளாட் பஸ்டர், அந்த கிளாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை இன்சர்ட் பண்ணுவாங்க ஃபார் த பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் அண்டர்கோன் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஹார்ட் அட்டாக். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் லீடிங் டு ஹார்ட் அட்டாக். கிளாட் பஸ்டருக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படின்றது விச் இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியம். ஸோ அனதர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட் இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆர்கனை எடுத்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்து ஈஸியாக மாற்ற முடியாது. பிகாஸ் இட் நீட்ஸ் ஆல் த டெஸ்ட். எல்லா டெஸ்ட்டுமே நம்ம பண்ணால் தான் ஒன்லி ஃபெயில் ஒன்லி இட்ஸ் கெட் பாஸ் ஆனால் மட்டும்தான் the organs can be transplanted to some other patients. ஸோ அந்த மாதிரி patients they were given with immunosuppressive agents. இப்போ திடீர்னு எனக்கு வந்து ஒரு புது செல்ஸை வந்து என் பாடியில் இன்ஜெக்ட் பண்ணாங்க. என் பாடி விச் ஹாஸ் அ கேப்பபிலிட்டி, நம்ம அங்கே இம்யூனிட்டியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டரில். இம்யூனிட்டி வந்து நம்ம பாடிக்கு வந்து ஃபாரின் செல்ஸை டிடெக்ட் பண்ணுற ஒரு அபிலிட்டி இப்படி இருக்குன்ட்டு. அப்போ சும்மா என்னுடைய பாடி செல்ஸ் வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணுற அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் செல்ஸ் வந்து ஒரு ஃபாரின் செல்ஸை நினச்சி அழிச்சலாம். ஸோ அந்த டைம் வந்து இம்யூனோசப்ரெசிவ் ஏஜென்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட இம்யூனிட்டியை கம்மி பண்ணி இம்யூனோசப்ரெஷன் they were taken as a லைஃப் லாங் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மற்ற டிசீஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா இம்யூனிட்டி இல்லை கரெக்டாக. ஸோ அதனால் which is produced by the fungus Trichoderma polysporum. இந்த immunosuppressive agents வந்து which is used in organ transplant patients which is produced by the fungus Trichoderma polysporum. அதுக்கப்புறம் statins which is produced by the yeast. Statins by yeast. Monascus purpureus have been commercially used as a blood cholesterol lowering agent.
பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட், நம்ம பாடியில் இருக்க நம்ம பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணிவிடும். ஸ்டாட்டின்ஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஈஸ்ட் மொனாஸ்கஸ் புர்பூஷியஸ். இட் இஸ் completely inhibiting the enzyme responsible for the synthesis of cholesterol. கொலஸ்ட்ராலை சிந்தசிஸ் பண்ணுற என்சைமை இன்ஹிபிட் பண்ணிட்டா நம்ம பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து குறைஞ்சிட போகுது. தட் இஸ் ஸ்டார்டின் பை ஈஸ்ட் மொனாஸ்கஸ் புர்பூஷியஸ். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து அட்லீஸ்ட் 2 to 3 questions வந்து டெஃபினெட்லாக தேவர் ஆஸ்கிங்மா. And yes, we'll move to next topic. Microbes in sewage treatment. Microbes வந்து not only in the household works பட் ஆல்சோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேயும் எப்படிலாம் யூஸ் ஆகுது, ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இட் ஆல்சோ கண்டெய்ன்ட் வெரி மச் ஒர்க்கிங் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். சீவேஜ் ட்ரீட்மெண்ட்னா இப்போ ட்ரைனேஜ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரைனேஜ் வாட்டர் ஆஸ் சச் அப்படியே ரிவர்ஸில் விடாமல் இட் லீட்ஸ் டு பொல்யூஷன், காசஸ் த டெத் ஆஃப் மெனி ஆர்கானிசம்ஸ் இன் த ஓஷன்ஸ். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நடக்காமல் ஸோ அங்கே வந்து நிறைய பொல்யூஷனை கிளியர் பண்ணி விடுது. ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ். ஸோ ஓகேவா, இது என்னென்னு பார்க்கலாமா. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து விச் இன்க்ளூட்ஸ் 2 ட்ரீட்மெண்ட், ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு ஒரு டேங்க்குக்கு வந்து அந்த தண்ணி போகுதுன்னா ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த சீவேஜ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன். ஃபில்டர் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபில்டர்னால் சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய பெரிய ஃபில்டர்ஸ். திவர் ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த ஃபிசிக்கல் பார்ட்டிகல்ஸ், அதாவது பாட்டில்ஸ், கல், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா செடிமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஃபில்ட்ரேஷன் மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளோட் ஆகிற திங்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி விட்டுருவாங்க. ஹைலி வெயிட்டட் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா இந்த சாயில்ஸ், ஸ்மால் ஸ்டோன்ஸ் அண்ட் பெப்பிள்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ஹை வெயிட் இல்லைங்களா வாட்டரை விட. ஸோ இது வந்து கீழே வந்து செடிமெண்ட் ஆகும். All the solids of which settle form the primary sludge. இந்த சாயில் எல்லா சாலிட்ஸுமே ஹை டென்சிட்டியாக இருக்க சாலிட்ஸ் எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகும். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் ப்ரைமரி ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேலே சூப்பர் நேட்டன்ட் அப்படின்னா மேலே இருக்கிற தண்ணி விச் forms effluent. The effluent from the primary settling tank is taken for the secondary treatment. இப்போது அந்த வரக்கூடிய தண்ணியிலேருந்து மேலே லைட் வெயிட் சப்ஸ்டன்ஸஸ்லாம் ஃபில்ட்ரேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. கீழே வந்து செட்டில் ஆகிற இந்த சாயில்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் விச் இஸ் ரிமூவ்டு த்ரூ த ப்ராசஸ் கால்ட் செடிமெண்டேஷன் மூலமா ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ரிமூவ் ஆகி மறுபடியும் வந்து ஒரு சில சப்ஸ்டன்சஸ் வந்து கீழே போய் தேங்கி நிற்கும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் கால்ட் அஸ் ப்ரைமரி ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற அந்த லிக்விட் பார்ட் ஃபுல்லாக வந்து விச் இஸ் said as a supernatant effluent. அந்த எஃப்ளூயன்ட் மட்டும்தான் இப்போ வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃபிசிக்கலாக நடந்த ட்ரீட்மெண்ட்ஸ், ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன் இந்த மாதிரி. செகண்டரி ட்ரீட்மெண்ட் வந்து விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் they were asked in Neet. ஓகேவா, பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து த ப்ரைமரி எஃப்ளூயன்ட் இஸ் பாஸ்ட் டு லார்ஜ் ஏரியேஷன் டேங்க்ஸ்னால் அந்த டேங்க்ஸில் வந்து ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதை வந்து சுற்றிட்டே இருப்பாங்க, அகிட்டேஷன் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் பம்ப்ட் அவுட் திஸ் அலோஸ் அ விகரஸ் க்ரோத் ஆஃப் த யூஸ்ஃபுல் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் இன்டு ஃப்ளாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏரேஷன் ஏர் வந்து உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ அதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபோம் மாதிரி வரும் இல்லைங்களா. ஸோ விச் ப்ரொமோட்ஸ் அ க்ரோத் ஆஃப் மோர் ஏரோபிக் பாக்டீரியா அண்ட் விச் ஃபார்ம்ஸ் அ ஃப்ளாக்ஸ் மாதிரினா மாசஸ் ஆஃப் பாக்டீரியா தட் அசோசியேட்டட் வித் ஃபிலமெண்ட்ஸ். இந்த மாதிரி மெஷ் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃப்ளாக்ஸ் while growing these microbes consumes a major part of the organic matter in the effluent. இப்போ அந்த சீவேஜில் இருக்கிறது எல்லாமே ஹியூமன் ஃபீக்கர்ஸ் அண்ட் வேஸ்டஸ் தானே, அதில் வந்து விச் இஸ் ஆர்கானிக் மேட்டர் இதில் நிறையவே இருக்கும். ஸோ இந்த ப்ரைமரி எஃப்ளூயன்ட் வந்து இந்த ஏரியேஷன் டேங்க்கில் போன உடனே அகிட்டேஷன் நடக்கும். அகிட்டேஷன் நடந்த உடனே மோர் நம்பர் ஆஃப் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவங்க இப்போ ஏரியேஷனில் தான் இருக்காங்க, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் தான் இருக்காங்க ஏரியேஷனில். அண்ட் ஏரியேஷனில் இருக்கும்போது நிறைய க்ரோத் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து ஃப்ளாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃப்ளாக்ஸ்னால் விச் அப்பியர்ஸ் லைக் அ மெஷ் லைக் அ ஸ்ட்ரக்சர் விச் ஆர் அசோசியேட்டட் வித் ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. அதான் நான் போட்டு காட்டினேன் அந்த டயக்ராம். ஸோ
ஃப்ளாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா which consumes a major organic matter நிறைய இருந்தால் அது எப்படி ஒரு குட் வாட்டர் ஆகும், கிடையாது. ஸோ ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே அது வந்து அதோடைய க்ரோத்துக்காக யூஸ் பண்ணிக்கும், அவ்வளோதான். ஸோ அண்ட் ரெடியூசஸ் த பிஓடி. ஓகே, ஒரு கான்செப்ட் சொல்கிற பாருங்க. பிஓடி refers to as amount of oxygen that would be consumed if all the organic matter present in 1 liter of water were oxidized by bacteria. பிஓடினா என்னென்னா அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். இப்போ 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் வந்து 10 கிராம் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்னா த அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் கன்சியூம்டு பை த பாக்டீரியா இன் சம் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் in 1 liter of water which is oxidized by bacteria. அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே பாக்டீரியாவில் கன்சியூம் பண்ணப்பட்டது இல்லையா, ஸோ அது எல்லாமே ஆக்சிடைஸ்டு ஆகிடும், அந்த பாக்டீரியாவுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். The test measure the rate of uptake of microorganism in sample of water, and thus indirectly BOD is a measure of organic matter. BOD is a measure of organic matter. நீங்கள் சொல்கிற பாருங்கள், BOD கம்மியாக இருந்ததுன்னா அந்த வாட்டர் வந்து ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். BOD கம்மியாக இருந்ததுன்னா வாட்டர் வந்து ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். BOD அதிகமாக இருந்தால் த வாட்டர் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒன்ஸ் த BOD ஆஃப் த water is reduced, the effluent is then passed to the settling tank where the bacterial flocks are allowed to. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ப்ரைமரி செட்டிலிங் டேங்க்கில் இருந்து தான் இந்த ஏரியேஷன் டேங்க்குக்கு வந்தது. அதுக்கப்புறமா இதில் இருந்து அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே யூஸ் பண்ணி பாக்டீரியல் ஃப்ளாக்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆன பிறகு மறுபடியும் அந்த எஃப்ளூயன்ட் மேலே இருக்கிற எஃப்ளூயன்ட் வந்து விச் இஸ் allowed to pass to sediment இன்னொரு செட்டிலிங் டேங்க்குக்கு அனுப்புவாங்க. வேர் தர் இஸ் அந்த ஃப்ளாக்ஸ் பாக்டீரியல் ஃப்ளாக்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் செடிமெண்ட் ஆகும். இப்போது அந்த செடிமெண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவேட்டட் sludge. அந்த செடிமெண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் activated sludge. A small amount of the activated sludge is pumped back to the aeration tank which serves as an inoculum. The remaining major part of the sludge is moved into large anaerobic sludge digesters. அந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், அதாவது அந்த பாக்டீரியல் மெஷர்ஸ் லைக் ஃப்ளாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். அது வந்து இன்னொரு செட்டிலிங் டேங்க்கில் வந்து கீழே போய் செடிமெண்ட் ஆகும். அதில் வந்து ஸ்மால் அமௌண்ட் எடுத்து ப்ரீவியஸாக நம்ம ஃபஸ்ட் ஏரியேஷன் டேங்க், அதுக்கப்புறமா தான் இப்போ தான் எனாரோபிக்கு வந்திருக்கோம். இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அந்த பாக்டீரியல் மெஷர்ஸ்லாம் எடுத்து நம்ம ப்ரைமரி டேங்க்கு, அதாவது ஏரியேஷன் டேங்க்கில் கொடுத்தோன்னா இனோக்குலமாக ஆக்ட் ஆகும். அதாவது ஸ்டார்டிங் மெட்டீரியல் விச் பூஸ்ட் அப் த ரியாக்ஷன். அதான் நம்ம கர்டில் லாக்டோபெசிலஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. அதுக்கப்புறமா anaerobic sludge digester வந்து here other kinds of bacteria which grow anaerobically, so which digest the bacteria and fungi in the sludge. இங்கே வந்து பாக்டீரியா வந்து anaerobic conditionsல grow ஆகும். இந்த bacteria which digest the other bacteria and fungi present in the activated sludge. ஸோ இது digest பண்ணிட்டு they release a certain mixture of gases called methane, hydrogen sulfide, carbon dioxide. These gases are from biogas, can be used as a source of energy and it is inflammable. எரியக்கூடியது, பயோகேஸை யூஸ் பண்ணுறான். ஸோ ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் இந்த மாதிரி ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் விச் இஸ் ஆல்சோ நான் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் முடிஞ்ச வாட்டர் மட்டும்தான் ரிவர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படியே டைரெக்டாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி இட் காஸ் பொல்யூஷன். ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஹஸ் இனிஷியேட்டட் 2 பிளான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, கங்கா ஆக்ஷன் பிளான் அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளான். திஸ் இஸ் ஆல்சோ குவைட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது என்னென்னு பேர் பண்ண, கங்கா ஆக்ஷன் பிளான் அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளான், அவ்வளோதான். மில்லியன்ஸ் ஆஃப் கேலன்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் இஸ் ட்ரீட்டட் ஓவர் த குளோப். ஸோ டில் டேட் இந்த ப்ராசஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மேன்மேட் ப்ராசஸுமே கிடையாது. ஓகே, மைக்ரோப்ஸ் ஆர் டூயிங் சச் அ கிரேட் ஒர்க். அண்ட் our first topic வந்து and our fourth topic, microbes in production of biogas. And microbes in production of biogasல வந்து பயோகேஸ்னால் இஸ் a mixture of gases. அதை நம்ம இங்கே மேலே பார்த்தோம் இல்லைங்களா, மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இஸ் a mixture of gases containing predominantly மீத்தேன் தான் ஜாஸ்தியாக இருக்கும். produced by the microbial activity. the type of gas வந்து எதை பற்றி டிபெண்ட் ஆகிருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோப்ஸும் அதுக்கப்புறமா அதுக்கு யூஸ் பண்ணுற சப்ஸ்டேட், அதாவது ஆர்கானிக் மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் அதோடைய கேஸ் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு பொறுத்து இருக்கும். பட் மேஜர்லி தே ப்ரொடியூசிங் கேஸஸ் மீத்தேன். இன் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் த ஃபர்மெண்டேஷன் ஆஃப் தோ, cheese, making and production of beverages, the main gas released is carbon dioxide and
carbon dioxide. However, certain bacteria which grow anaerobically on cellulosic material produce anaerobically on cellulosic material grow ஆகிற bacteria which produces a large amount of methane along with the carbon dioxide and hydrogen gas. So இந்த beveragesலாம் ப்ரொடியூஸ் பண்ணுற மைக்ரோப்ஸ் வந்து which produce a large amount of carbon dioxide and certain bacteria வந்து anaerobic கண்டிஷன்ஸில் க்ரோ ஆகும்போது which produces the bacteria which produces the gases majorly methane, carbon dioxide and hydrogen gases. These bacteria which are collectively called as methane ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணால் anaerobic bacteria which produce a methane in the large quantity அப்படின்னு படித்தோம் along with carbon dioxide and H2. ஸோ அதுவும் கூட ப்ரொடியூஸ் ஆகும் பட் some amount கொஞ்சமாக அமௌண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். bacteria or collective in the anaerobically growing bacteria which is produce a large quantity of methane is called methanogens. Such bacterium is called methanobacterium அப்படின்னு சொல்லுவாங்க. These bacteria commonly found in the anaerobic sludge during the sewage treatment. ஏரோபிக் கண்டிஷன் பார்த்துட்டு ஏனோரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளாக்ஸ் எல்லாமே டைஜஸ்ட் பண்ணுறது. அந்த ஏனோரோபிக் ஸ்லட்ஜில் வந்து மோஸ்ட்லி இந்த மெத்தனோஜன்ஸ் அதாவது மெத்தனோபாக்டீரியம் இருக்கும். திஸ் பாக்டீரியா வாஸ் ப்ரெசன்ட் இன் த ரூமன் அதாவது அலிமெண்ட்ரி கெனல் அந்த இன்டெஸ்டைன் ஆஃப் த ரூமன் ஆஃப் த ஸ்டொமக் கேட்டலில் இருக்கும். ஓகேவா, என்ன சொன்னேன், இந்த பாக்டீரியா வந்து விச் ஆக்ட் ஆன் த செல்லுலோசிக் மெட்டீரியல். ஸோ அனிமல்ஸ் எல்லாமே கிராஸ் தானே சாப்பிடுது. ஸோ விச் இஸ் கம்ப்ளீட்லி த செல்லுலோஸ், த பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ் is a cellulose. A lot of cellulose is present in the food of the cattle is also present in the rumen. So cellulose இருக்க இடத்துல வந்து anaerobic bacteria grow ஆகுது, அவ்வளோதான். In rumen these bacteria helps in the breakdown of the cellulose and plays an important role in the nutrition of the cattle. அந்த cellulose break down பண்ணுற ப்ராசஸில் வந்து இந்த anaerobic bacteria இன்வால்வ் ஆகிருக்கு அனிமலோடைய ஸ்டொமக்கில். Thus, the excreta, dung of the cattle commonly called as gobar, which is rich in these bacteria. Dung can be used for the generation of biogas commonly called as gobar. Sorry for disturbance. And the dung, anaerobic conditions இருக்கிற அந்த dung வந்து which is used as a gobar gas. ஸோ அதில் எரிவாயு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் ஒன்றும் இல்லை, anaerobic bacteria which grows on the cellulosic material. அந்த cellulosic மெட்டீரியல்லேருந்து இந்த anaerobic bacteria வந்து அந்த anaerobic ப்ராசஸில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அங்கேயும் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த ரூமன் ஆஃப் த கேட்டில் பிகாஸ் கேட்டில் வந்து நிறைய கிராஸ் சாப்பிடும். கிராஸ் விச் இஸ் கம்ப்ளீட்லி த செல்லுலோசிக் மெட்டீரியல். ஸோ அந்த செல்லுலோசிக் மெட்டீரியல் ஆக்ட் ஆகிறதுக்கு இந்த anaerobic bacteria அங்கே இருக்கும். அண்ட் விச் ப்ரொடியூசஸ் நியூட்ரிஷன் டு த கேட்டில். அந்த செல்லுலோஸை பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸ் வந்து இந்த anaerobic bacteria மெத்தனோபாக்டீரியம்க்கு இருக்கும். ஸோ கவுவில் இருக்கிற டங்கில் இருந்து ஸோ மெத்தனோபாக்டீரியம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தனோபாக்டீரியம் விச் இஸ் யூஸ் அஸ் எ கோபர் கேஸ். ஸோ கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கவுடங் வந்து யூஸ் பண்ணுவாங்க விச் இஸ் மோஸ்ட்லி சீன் இன் த வில்லேஜ் சைட்ஸ். இந்த பயோகேஸ் பிளான்ட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் அ டேங்க் வந்து 10 to 15 feet இருக்கும். And the next வந்து they were given the typical biogas plant எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு they were given. இது வந்து டங் அண்ட் வாட்டர் இருக்கும். இது டைஜஸ்டர், இது வந்து கேஸ் ஹோல்டர், கேஸஸ்லாம் இங்கே கலெக்ட் ஆகும், ஸ்லட்ஜ் அண்ட் கேஸஸ் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஹவுசஸ்க்கு. they were given ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டப் எப்படின்னு பாருங்கள். விச் இஸ் அ கான்க்ரீட் டேங்க் 10 to 15 feet. ஓகேவா, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா they were given which keeps rising on the gas rising on the gas is produced in the tank to the microbial activity. இங்கே வந்து ஒரு டேங்க் மாதிரி இருக்கும் for the microbial activity. And they were connected to the pipe to supply the biogas to nearby houses. Cattle dung is available in large, there is a outlet. ஓகேவா, அந்த வேஸ்ட்லாம் they were used as a fertilizers. ஸ்லரி, அந்த ஸ்லரி வந்து விச் இஸ் யூஸ் அஸ் அ ஃபர்டிலைசர்ஸ். அந்த கேஸ் வந்து பைப் இருக்கும், அங்கே போய் ஹவுஸ் ஹோல்டில் வந்து கேஸ் வந்து கலெக்ட் ஆகும். கேட்டில் டங் இஸ் அவைலபிள் இந்த லார்ஜ் குவான்டிட்டிஸ் இந்த ரூரல் ஏரியாஸ், வில்லேஜ் ஏரியாஸில் ஸோ நிறைய இருக்கிறதால ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வில்லேஜஸில் நிறைய செட்டப் பண்ணுறாங்க. பட் டெவலப்ட் இன் இந்தியா மெயின்லி த இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படின்ற மூலியமாக வந்து இந்த பயோகேஸ் பிளான்ஸ்லாம் வில்லேஜஸில் செட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து வேஸ்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அந்த ஸ்லர்ரி லெட் மீ இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுங்கள்.
இந்த டங் அண்ட் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, டங் அண்ட் வாட்டர் இதுதான் நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். டைஜஸ்டார். ஸோ இந்த டைஜஸ்டாரும் சரி இந்த ஸ்லட்ஜும் சரி விச் இஸ் கிவன் ஆஸ் அ ஃபர்டிலைசர் டு த பிளான்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா கேஸஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு பயோகேஸாக யூஸ் ஆகும். ஸோ இதில் வேஸ்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவர் placing means Indian Agricultural Research Institute and Kadian Village Industries Commission மூலியமாக வந்து இந்த இடத்துல வந்து பிளான்ஸ் வந்து செட்டப் பண்ண ரூரல் ஏரியாஸில். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது, மைக்ரோப்ஸ் அஸ் பயோஃபர்டிலைசர்ஸ். எஸ், இன்னும் ஜஸ்ட் 2 topics we completed almost. And yes, let me start. Microbes as a biocontrol agents. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் வருதுன்னா அந்த பிடி காட்டன் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா அங்கே. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே கண்ட்ரோலிங் டிசீஸ் அண்ட் பெஸ்ட். இப்போ வந்து யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. தட் இஸ் இன்செக்டிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் வேர் யூஸிங், ஓகேவா, விச் காசஸ் ஹார்ம்ஃபுல் டு த என்விரான்மெண்ட், சாயில், கிரவுண்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், தீஸ் ஆர் கெட் பொல்யூட்டட். ஸோ அதனால தான் பயோலாஜிக்கல் மெத்தட்ஸ், ஸோ ஆர்கானிக்காக பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அப்படின்ட்டு கொண்டு வந்த கான்செப்ட்னா இந்த மைக்ரோப்ஸ் ஆஸ் அ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டை கொல்றோன்னா அது டிபெண்ட் ஆகிருக்கிற இன்னொரு பெஸ்ட்டும் அந்த ஃபுட் கிடைக்காம டெஃபினெட்லி இட் வில் கான் பி டெட், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பட் இன்ஸ்டெட் ஆர் கெப்ட் மேனேஜபிள் லெவல்ஸ் பை காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அண்ட் செக்கிங் த பேலன்ஸ். இந்த மெத்தட் வேணாம். பை யூஸிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஒவ்வொரு பெஸ்ட்டை கில் பண்ணுறதுக்கு நம்ம மருந்து அடிக்கிறோன்னா ஸோ அந்த பெஸ்ட்டை டிபெண்ட் ஆகிருக்கிற நிறைய ஆர்கானிசம்ஸும் இது டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இட்ஸ் அ ட்ரூ ஒன், ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி நம்மளுக்கு தேவையில்லாத அந்த ஆர்கானிசமை மட்டும் அழிக்கிறது அப்படின்ட்டு தேவையான பிளான்ட் இதில் தான் வந்து த ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் ஃபார்மிங் அப்ரோச் பெஸ்ட். ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் that were given here is the very familiar beetle with red and black markings and the ladybird. The dragonflies are useful to get rid of the aphids and mosquitoes. Aphids and mosquitoesல இருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு beetle with red and black markings, the ladybird, அதுக்கப்புறமா dragonflies. இந்த ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்க்கு அதாவது பீட்டில் வந்து ஏஃபிட்ஸ்க்கும் லேடிபேர்டு ஏஃபிட்ஸ்க்கும் ட்ராகன் வந்து மஸ்கிட்டோஸும் வராமல் கண்ட்ரோல் பண்ணோம், இன்ட்ரடியூஸ். ஸோ அதுக்கப்புறமா அன் எக்ஸாம்பிள் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா as I said earlier அந்த BT டாக்ஸின், ஓகேவா, இஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு கண்ட்ரோல் த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ். அந்த புழு இருக்கு இல்லைங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இது. நைஸ், அழகாக இருக்கு இல்லையா? ஓகே, அந்த பட்டர்ஃப்ளையோடைய கேட்டர்பில்லர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சினிசஸ் வாஸ் ஆஃபன் ரிட்டர்ன் ஆஸ் BT, ஓகேவா. நம்ம இது இயர்லியர் சாப்டரில் பார்த்தது பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸில் பார்த்த சாப்டர் தான். தேவர் அவைலபிள் இன் சாக்கெட்ஸ். கிறிஸ்டல்ஸ் வந்து சொன்னல ஒரு அதோடைய க்ரோத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் வந்து ஒரு கிறிஸ்டல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அல்கலைன் pH ஆஃப் கட் ஆஃப் த இன்செக்ட் போனோடனே ஆக்டிவ் ஆகி அந்த இன்செக்டை கில் பண்ணிவிடும். இதுதான் மெக்கானிசம். இது வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரு பேக்கெட்ஸ் மாதிரி விற்பாங்க. தேர் அவைலபிள் இன் சாக்கெட்ஸ் அஸ் எ ட்ரைடு ஸ்போஸ். அதை வந்து வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி பிளான்ட்ஸில் அடித்தோம்னா சச்சஸ் இந்த பிராசிகா பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் அடித்தோம்னா அது எல்லாமே போய் இன்செக்ட்ஸ் லார்வா அந்த குட்டி புழுக்கள் போய் சாப்பிடும். ஸோ த கட் ஆஃப் த லார்வா அ டாக்ஸின் இஸ் ரிலீஸ் அண்ட் த லார்வா கெட் கில்டு. மற்ற இன்செக்ட்ஸ்லாம் அன்ஹார்ம் ஆகிடும். இந்த BT டாக்ஸின் ரெசிஸ்டண்ட் பெஸ்ட்டு மட்டும்தான் சாகும், ஓகேவா, பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆஸ் வி ஸ்டடிட் ஏர்லியர். அது மாதிரி தான். ஸோ BT காட்டன் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறமா பயோலாஜிக்கல் கண்ட்ரோல் வாஸ் டெவலப்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபங்கஸ் மூலிமா ட்ரைகோடர்மா அப்படின்ற ஒரு கான்செப்ட். ட்ரைகோடர்மா ஃபங்கஸ் இது வந்து பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சினிசஸ் பார்த்தோம். ஃபங்கஸ் வந்து ட்ரைகோடர்மா இஸ் அ ஃப்ரீ லிவிங் ஸ்பீஷஸ். இது வந்து நேச்சுராகவே வெரி காமன் இன் ரூட் எக்கோசிஸ்டம். தே ஆர் எஃபெக்டிவ் இன் அ பயோ கண்ட்ரோல் ஆஃப் செவரல் பேத்தோஜன்ஸ். இது வந்து நேச்சுரலாக இருக்கிறது. ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனது BT பாக்டீரியா. ஃபங்கஸ் வந்து BT காட்டன் அப்படின்றது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் க்ராஸ் பண்ணி அந்த BT ஜீனை வந்து பிளான்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது இந்த கான்செப்ட்லாம்.
அண்ட் தே ஆல்சோ அவைலபிள் அஸ் அ பேக்கெட்ஸ். அந்த பேக்கெட்ஸை வாட்டரோட சேர்த்து ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த பிடி ரெசிஸ்டன்ட் பெஸ்ட் எல்லாமே செத்துரும். அண்ட் trichodoma which is a fungus which is a present in a free living root ecosystem. So they were very effective in the biocontrol agents. அதுக்கப்புறமா beculovirus are pathogens that attack insects and other arthropods. In the concept இது which is important neatல question கேட்டிருக்காங்க. beculovirus அது which is a pathogen which attack insects and other arthropods. The majority of the beculovirus which belongs to the genus வந்து nucleopolyhedrovirus. beculovirus வந்து which is a biocontrol agent. அது வந்து எந்த ஒரு ஜீனஸ் ஆகுதுன்னா நியூக்ளியோபாலிஹெட்ரோ வைரஸ் அப்படின்ற ஜீனஸ். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்னால தே ஹாவ் நோ நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ வெறும் எந்த டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மேலே மட்டும்தான் அதோடைய எஃபெக்டை காட்டும். மற்ற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதர் இன்செக்ட்ஸ் மேலே கூட அதோடைய எஃபெக்டை காட்டாது. ஒன்லி ரெசிஸ்டண்ட் பெஸ்ட்டை மட்டும்தான் அது வந்து கில் பண்ணும். So next topic is microbes as a biofertilizers. Next one is microbes as a biofertilizers in the concept. Biofertilizers எப்படின்னா is completely the organic farming without the use of chemical fertilizers. The overuse of chemical fertilizers will lead to the soil fertility எல்லாமே கம்மி பண்ணிடும். கரெக்டாக? ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பயோஃபர்டிலைசர்ஸ் மூலயமா பயோஃபர்டிலைசர்ஸ்னால் the main sources or பாக்டீரியா, ஃபங்கை, சயனோபாக்டீரியா. ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா the roots of the leguminous plants form a symbiotic association of rhizobium. roots of the certain plantsலாம் ஒரு சில மைக்ரோப்ஸ்லாம் க்ரோ ஆகும். இந்த ட்ரைகோடமா அப்படின்ற ஸ்பீஷஸ் ஃபங்கை ஸ்பீஷஸ் வந்து ரூட் எக்கோசிஸ்டமில் தான் வளரும். ஸோ இது வந்து ரைசோபியம் சிம்பயோட்டிக் அசோசியேஷன் ரைசோபியம் ஓகேவா ரூட்ஸ் ஆஃப் த லெகுமினஸ் பிளான்ஸில் இருக்கும். தே கேன் ஃபிக்ஸ் த அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் இந்த ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். அந்த ரூட் எக்கோசிஸ்டம் சாயிலில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடும் இந்த ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியம். ஸோ இந்த ரூட் ஆஃப் த லெகுமினஸ் பிளான்ஸ். ஓகே, லெகுமினஸ் பிளான்ஸ் லைக் பீன்ஸ், பீஸ் இந்த மாதிரி பிளான்ஸு இதெல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் 11th சப்ஜெக்ட்ஸில் படிப்போம். ஓகே, அதர் பாக்டீரியா கேன் ஃபிக்ஸ் அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் இந்த ஃப்ரீ லிவிங் ஃபார்ம். இது வந்து சிம்பயோட்டிக். இது வந்து 2 ஃபார்ம் இருக்குது, சிம்பயோட்டிக் அண்ட் ஃப்ரீ லிவிங். ஓகேவா? ஸோ ரைசோபியம் அப்படின்றது சிம்பயோட்டிக் ஃபார்ம் அண்ட் ஃப்ரீ லிவிங் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அசோஸ்பைரலம் அண்ட் அசோட்டோபாக்டீரியம் விச் என்ரிச் த நைட்ரஜன் கண்டென்ட் இந்த சாயில். நைட்ரஜன் கண்டென்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி விடும் இந்த சாயில். அதுக்கப்புறம் ஃபங்கை இஸ் ஆல்சோ சிம்பயோட்டிக் அசோசியேஷன் வித் பிளான்ட்ஸ். இந்த ஃபங்கை which is symbiotic association with plants, that is mycorrhiza which belongs to the genus glomus to form mycorrhiza. ஓகேவா? இது வந்து ஜீனஸ் வந்து glomus. ஸோ அங்கே என்ன பார்த்தோம்? beculovirus which belongs to the genus nucleopolyhedrovirus. Plants were having such association resistant to root borne disease. ரூட்ஸ்க்கும் ஒரு சில பேத்தஜன்ஸ்லாம் அட்டாக் ஆச்சுன்னா ரூட்ஸ் செத்துச்சுன்னா பிளான்ட் டெஃபினெட்லி வில் கெட் டை நோ. ஸோ பிளான்ட்ஸ்க்கு வந்து சச் ரெசிஸ்டன்ட் டு ரூட் பார்ன் பேத்தஜன்ஸ். சயனோபாக்டீரியா ஆர் த ஆட்டோட்ராப்ஸ் மீன்ஸ் செகண்ட் சயனோபாக்டீரியா இஸ் அ பாக்டீரியா அப்படின்னு இருக்குது. சயனோபாக்டீரியா they can synthesize their own food material which is distributed in the aquatic and terrestrial ecosystem. They can fix the atmospheric nitrogen. சயனோபாக்டீரியாவில் வந்து அனாபினா, நாஸ்டாக் அண்ட் ஆஸ்லேட்ரியா எல்லாமே இருக்குது. ஸோ they are autotrophs. They can fix the atmospheric nitrogen in paddy fields. Cyanobacteria and so this is an important biofertilizer. And blue green algae which is also known as a cyanobacteria நோட் பேர் தான் blue green algae. இது ஒரு algae பட் நேமிங்கில் வந்து cyanobacteria அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. And organic matter increases the soil fertility. Currently our country has a number of biofertilizers for using. ஸோ பேடி ஃபீல்ட்ஸில் வந்து அது ஒரு பயோஃபர்டிலைசர் ஆக்ட் ஆகுது வந்து சயனோபாக்டீரியா. ஓகேவா? ப்ளூ க்ரீன் ஆல்கே.
In cyanobacteria, which is autotrophic in nature, they are present both in aquatic and terrestrial ecosystem. Terrestrial land, so அதுக்கான they can fix atmospheric nitrogen. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் அனமினா, நாஸ்டக் அண்ட் ஆசிலேட்ரியா. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா இங்கே வந்து some other bacteria can fix atmospheric nitrogen, that is azospirillum and azospirillum and azotobacter அப்படின்னு பார்த்தோம். எந்தெந்த பாக்டீரியாஸ் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. 4 கொஷின் ஒரே மேட்ச்சில் கேட்டு 4 மார்க் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ சிம்பயாட்டிக் அசோசியேஷன் இஸ் ரைசோபியம். இங்கே ஃபங்கை வந்து சிம்பயாட்டிக் இஸ் மைகாரிசா பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தட் இஸ் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த ஆல்மோஸ்ட் 3 to 4 கொஷின்ஸ் டெஃபினெட்லாக இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ அது வரைக்கும் இந்த இந்த சாப்டருடைய நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தட் இஸ் பாஸ்ட் 2023லேருந்து 2019 கொஷின் பேப்பர், அதாவது 5 years கொஷின் பேப்பரில் இருக்க எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.